அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் பகிரப்போகும் சாட்சி என் வாழ்நாளில் மறக்க முடியாத அற்புதம். மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிய இடத்தில் என் தாயாகிய வேளாங்கண்ணி மாதா என் கண்ணீரை துடைத்து என் கரங்களில் இரட்டை குழந்தைகளை உயிரோடு வைத்தார். இந்த சாட்சி உங்கள் மனதுக்கும் நம்பிக்கைக்கும் ஆறுதலையும் தரும் என நம்புகிறேன். திருமணமான சில மாதங்களிலே கடவுளின் அருளால் நான் 2 குழந்தைகளை கருவுற்றேன். எங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒவ்வொருவரும் இது மாதாவின் ஆசீர்வாதம் என்று மகிழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் டிசம்பர் 18 இரவு என் வாழ்வில் பயமுறுத்தும் ஒரு சோதனை வந்தது. திடீரென ப்ளீடிங் ஆரம்பித்தது. கர்ப்பப்பை கீழே இறங்கியதும் என் உயிரே நின்றுவிட்டது போலிருந்தது. அந்த வேளை நான் உருகி கூப்பிட்டேன், வேளாங்கண்ணி அம்மாவே, எங்களை காப்பாற்று. மருத்துவமனைக்கு சென்றோம். ஸ்கேன் பார்த்தார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், குழந்தைகள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் கர்ப்பப்பை மிகவும் அபாய நிலையில் உள்ளது, இப்போ பெட் ரெஸ்ட் அவசியம் என்றும். நாங்கள் சிறிது நிம்மதியடைந்தோம். ஆனால் சில நாட்களில் மீண்டும் நிலைமை மோசமடைந்தது. கர்ப்பப்பை வெளியே வந்தது. கர்ப்பப்பையில் ஸ்டிச்சு போட்டார்கள். அதற்கு பின் டாக்டர்கள் சொன்னார்கள், குழந்தைகள் சரியாக வளரவில்லை. அந்த வார்த்தை எங்கள் இதயத்தை நொறுக்கியது. என் கண்களில் கண்ணீர் பெருக்கியது. அந்த கண்ணீரோடு மாதாவிடம் கூப்பிட்டேன், அம்மா, என் பிள்ளைகளை காப்பாற்று. நான் வேறெந்த உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. உன்னையே மட்டும் நம்புகிறேன். பின்னர் இன்னொரு மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கே டாக்டர்கள் பார்த்து சொன்னார்கள், இந்த குழந்தைகள் காப்பாற்ற முடியாது, அபார்ஷன் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை என் உள்ளத்தை கிழித்தது. என் வாழ்க்கை முழுவதும் இருண்டு விட்டது போல இருந்தது. ஆனால் அங்கேயே நான் மாதாவை நினைத்து அழுது அழுது நம்பிக்கையோடு ஜெபமாலை செபித்து ஜெபம் செய்தோம். வேளாங்கண்ணி அம்மாவே, இந்த குழந்தைகள் உன் பரிசு, நீயே கொடுத்தது, நீயே காப்பாற்றுவாய். அம்மா, உன் கரத்தை நீட்டி எங்களை விட்டு விடாதே. வேளாங்கண்ணி மாதாவின் திருத்தலத்திற்கு சென்று மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபித்தோம். அந்த தருணத்தில் என் உள்ளத்தில் மாதாவின் குரல் ஒலித்தது போலிருந்தது, குழந்தையே, கைவிட மாட்டேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிள்ளைகள் என் கைகளில் இருக்கிறார்கள். அந்த ஆறுதலை பிடித்து நாங்கள் மீண்டும் எழுந்தோம். நம்பிக்கையோடு முன்னேறினோம். கேரளாவில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கேயும் டாக்டர்கள் அதே வார்த்தையை, அபார்ஷன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே ஒரு கருணையுள்ள டாக்டர் வந்து பார்த்து சொன்னார், இப்போது எதுவும் பண்ண வேண்டாம், இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்கேனில் குழந்தைகள் நலமாக இருப்பது தெரிய வந்தது. அந்த கணத்தில் என் கண்ணீர் நம்பிக்கையின் கண்ணீராக மாறியது. என் இதயம் முழுவதும் இறைவனுக்கு நன்றி கூறியது. நன்றி அம்மா, என் உயிரையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றினாய். அந்த நாளிலிருந்து 7 மாதங்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஒவ்வொரு நிமிடங்களும் நாங்கள் மாதாவோடு உருகி சொன்னோம், அம்மா, என் வயிற்றில் உன் கைகளை வைத்து காப்பாற்று என்று சொன்னேன். அம்மா, என் குழந்தைகளை உன் கரங்களில் தூக்கி கொண்டு காப்பாற்று. அம்மா, அந்த ஜபங்களை கேட்டார். எங்கள் கண்ணீர் வீணாகவில்லை. 8வது மாதத்தில் வேளாங்கண்ணி மாதாவின் அருளாலும் மருத்துவர்கள் உதவியாலும் எங்கள் இரட்டை குழந்தைகள் உயிருடன் பிறந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மரணத்தின் வாயிலிருந்து உயிரை பெற்றோம். அது மாதாவின் கரம், அது மாதாவின் அன்பு, மாதாவின் அருள். அன்பானவர்களே, இந்த சாட்சி உங்களுக்கும் ஒரு செய்தி. மருத்துவர்கள் இது முடியாது என்றாலும் அம்மா என்னால் எல்லாம் முடியும் என்று அருள் புரிவார். என் உதவி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து வரும். சங்கீதம் 121 அதிகாரம் 1 அம்மா, எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதம் உங்களுக்கும் நடக்க முடியும். விசுவாசத்தை விடாதீர்கள். உருகி வேண்டுங்கள். அம்மா கேட்பார். வேளாங்கண்ணி அம்மாவே, எங்களை பிள்ளைகளை அருளால் காப்பாற்றி எங்கள் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வரவமைத்தற்காக நன்றி. இந்த சாட்சியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உன் கரம் விரித்து காப்பாற்றுவாயாக. உன் கண்ணீரில் எங்கள் கண்ணீரை துடைத்து நம்பிக்கையும் ஆறுதலையும் தாரும். ஆமேன்.